வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். ஹார்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள பதற்றம் காரணமாக உலகளாவிய எரிபொருள் விநியோக சங்கிலி ஏற்கனவே அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ள நிலையில் தற்போது செங்கடலை இந்திய பெருங்கடலுடன் இணைக்கும் முக்கிய கடல் வழித்தடமான பாப் அல் மண்டேப் ஜலசந்தி தொடர்பிலும் புதிய பாதுகாப்பு அச்சங்கள் எழுந்திருக்கிறதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த முக்கிய கடல் வழித்தடத்தில் கப்பல் போக்குவரத்தை பாதிக்கும் நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொள்ள முயற்சிக்கக்கூடும் என்றும் அதற்காக ஜெர்மனியில் செயல்பட்டு வரும் ஹவுதி ஆயுத குழுவின் ஆதரவை பயன்படுத்தக்கூடும் என்றும் பல்வேறு வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இதுகுறித்து சுயாதீன சர்வதேச ஆதாரங்கள் மூலம் முழுமையான உறுதிப்படுத்தல் வெளியாகவில்லை. பாப் அல் மண்டேப் ஜலசந்தி உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக வழித்தடங்கள் ஒன்றாக கருதப்படுது. செங்கடல் வழியாக ஐரோப்பா, ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிடையேயான எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் பல்வேறு வர்த்தக பொருட்களின் போக்குவரத்தில் இந்த கடல் பாதை முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் வளைகுடா நாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருட்களின் ஒரு பகுதி செங்கடல் வழியாக ஆசிய நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. எனவே இந்த கடல் வழித்தடத்தில் ஏற்படும் எந்த ஒரு பாதுகாப்பு சவாலும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தையும் சர்வதேச கப்பல் போக்குவரத்தையும் நேரடியாக பாதிக்கக்கூடும் என்று பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். இதற்கிடையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இரு நாடுகளும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் பிராந்திய பாதுகாப்பு நிலைமை மேலும் சிக்கலடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்க ராணுவம் கடந்த சில நாட்களாக ஈரானுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பல்வேறு இலக்குகள் மீது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதேவேளை ஈரான் தனது இறையாண்மையை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. சில தகவல்களின்படி கடற்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஈரானின் துறைமுகத்தை நோக்கி சென்றதாக கூறப்படும் ஒரு எரிபொருள் கப்பலை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தடுத்து நிறுத்தியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனினும் இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்கள் குறித்து பல்வேறு தரப்பிலிருந்து மாறுபட்ட தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதற்கிடையில் குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலங்கள் மற்றும் இராணுவ தளங்களை இலக்காக கொண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவற்றின் சில தாக்குதல்கள் இடைமறிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவங்கள் தொடர்பிலும் இருதரப்பும் மாறுபட்ட விளக்கங்களை வெளியிட்டு வருகின்றன. மறுபுறம் குழந்தைகள் புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் செம்னா விமான நிலையம் உள்ளிட்ட பொதுமக்கள் பயன்படுத்தும் கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டியது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அமெரிக்கா வேறுபட்ட நிலைப்பாட்டை வெளியிட்டதோடு சுயாதீன சர்வதேச அமைப்புகள் இதுகுறித்து முழுமையான உறுதிப்படுத்தலை வெளியிடவில்லை. மத்திய கிழக்கில் உருவாகியிருக்கின்ற இந்த பதற்றம் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளையும் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியிருக்கிறதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை மற்றும் பாப் அல் மண்டேப் ஜலசந்தி ஆகிய இரு முக்கிய கடல் வழித்தடங்களிலும் பாதுகாப்பு சவால்கள் அதிகரித்துள்ளதால் கச்சா எண்ணெய் விலை, கப்பல் காப்புறுதி செலவு, சர்வதேச சரக்கு போக்குவரத்து கட்டணம் மற்றும் உலகளாவிய பணவீக்கம் ஆகியவற்றும் தாக்கம் ஏற்படக்கூடும் என்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள். பல சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் ஏற்கனவே தங்களது பயண பாதைகளை மறுபரிசீலனை செய்து வருவதாகவும் சில நிறுவனங்கள் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் மட்டுமே இந்த பகுதிகளில் கப்பல்களை இயக்கி வருவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகள் மத்திய கிழக்கில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அனைத்து தரப்பினரிடமும் வலியுறுத்தி வருகின்றன. பிரச்சினைக்கு ராஜதந்திர வழிமுறைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே சர்வதேச சமூகத்தின் நிலைப்பாடாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை தற்போதைய பதற்றம் நீண்டகாலமாக மோதலாக மாறாமல் தடுப்பதற்காக பல நாடுகள் மறைமுக ராஜதந்திர முயற்சிகளையும் ஈடுபட்டிருக்கிறதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை அடுத்த சில நாட்களில் எந்த திசையில் நகர்கின்றது என்பது உலக பொருளாதாரம், எரிசக்தி சந்தைகள் மற்றும் சர்வதேச அரசியல் நிலைமைகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் மதிப்பிடுகிறார்கள். இவை எப்படி இருக்க உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் புதிய கட்டத்தை எட்டியிருக்கிற நிலையில் அசோவ் கடல் மற்றும் கெர்ச் நீரிணை பகுதிகளில் இடம்பெற்று வரும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் ரஷ்யாவின் கடல்சார் போக்குவரத்துக்கு பெரும் சவாலாக மாறியிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உக்ரைனிய படைகள் அண்மை காலமாக கடல்வழி தாக்குதல்கள் திறன்களை அதிகரித்து வருவதோடு ரஷ்யாவின் இராணுவ மற்றும் வர்த்தக உட்கட்டமைப்புகளை குறிவைத்து தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அசோவ் கடல் என்பது ரஷ்யா மற்றும் உக்ரைன் எல்லைகளுக்கு இடையில் அமைந்திருக்கிற மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த கடல் பகுதியாகும். இந்த கடல் கெர்ச் நீரிணை வழியாக கருங்கடலுடன் இணைகிறது. இந்த பாதை ரஷ்யாவின் தென்பகுதியில் இருந்து உலக நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான முக்கிய
கடல் நுழைவாயிலாக கருதப்படுது. 2014 ஆண்டு கிரிமியாவை ரஷ்யா இணைத்து கொண்ட பின்னர் கெர்ச் நீரிணையின் கட்டுப்பாடு ரஷ்யாவின் கைகளுக்கு சென்றது. அதன் பின்னர் இந்த பகுதி இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக மாறியது. இந்த நிலையில் கெர்ச் நீரிணை மற்றும் டான் அசோவ் கால்வாய் பகுதிகளில் உக்ரைனிய படைகள் மேற்கொண்டு வரும் தொடர் ட்ரோன் தாக்குதல்களால் இந்த வழியாக பயணிக்கும் ரஷ்ய கப்பல்களின் இயக்கம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. சில தகவல்களின்படி கடந்த 9 நாட்களில் மட்டும் அசோவ் கடல் பகுதியில் ரஷ்யாவைச் சேர்ந்த சுமார் 116 கப்பல்கள் பல்வேறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டதாக உக்ரைனிய தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் இந்த எண்ணிக்கை தொடர்பாக சுயாதீன சர்வதேச ஆதாரங்களின் முழுமையான உறுதிப்படுத்தல் வெளியாகவில்லை. உக்ரைனிய ட்ரோன் படைப்பிரிவு தளபதி ராபர்ட் புரோடிவ் வெளியிட்ட தகவலின்படி தாக்குதல்கள் ரஷ்யாவின் போர்க்கப்பல்களை மட்டுமின்றி இராணுவ பொருட்கள் மற்றும் வர்த்தக சரக்குகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்களையும் குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படுது. செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து கண்காணிப்பு தரவுகளிலும் அசோவ் கடல் மற்றும் கெர்ச் நீரிணை வழியாக இயங்கிய கப்பல்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்திருப்பதாக சில ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அசோவ் கடல் ரஷ்யாவின் ஏற்றுமதி பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக எண்ணெய், கோதுமை, சூரியகாந்தி எண்ணெய், எஃகு, நிலக்கரி, உரங்கள் மற்றும் வேளாண் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்றுமதிகள் இந்த கடல் வழியாகவே உலக சந்தைக்கு அனுப்பப்படுகின்றன. ரஷ்யா உலகின் மிகப்பெரிய கோதுமை ஏற்றுமதியாளர்களில் ஒன்றாகும். ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய நாடுகளுக்கு அனுப்பப்படும் கோதுமையின் குறிப்பிடத்தக்க பகுதி கருங்கடல் மற்றும் அசோவ் கடல் வழித்தடங்களை பயன்படுத்துகிறது. இந்த போக்குவரத்தில் ஏற்படும் தடைகள் உலக உணவு பாதுகாப்பிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். அதேபோன்று சூரியகாந்தி எண்ணெய் ஏற்றுமதியிலும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் உலக சந்தையில் முக்கிய இடத்தை வகிக்கின்றன. இந்த போர் காரணமாக ஏற்கனவே உலகளாவிய சமையல் எண்ணெய் சந்தையில் ஏற்பட்ட பாதிப்பு இன்னும் முழுமையாக சீரடையாத நிலையில் புதிய தாக்குதல்கள் விலைகளை மீண்டும் உயர்த்தக்கூடும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படுவதால் காப்புறுதி கட்டணங்களும் அதிகரிக்கின்றன. போர் பகுதிகளில் இயங்கும் கப்பல்களுக்கு விதிக்கப்படும் கூடுதல் ஆபத்து கட்டணங்கள் காரணமாக சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் இந்த பாதையை பயன்படுத்துவதில் அதிக எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றன. இதனால் ஏற்றுமதி செலவுகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் பொருட்கள் உலக சந்தைகளை சென்றடையும் காலமும் நீளக்கூடும் என்று வர்த்தக நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த நிலை நீடித்தால் உலகளாவிய தானிய விலை, எரிபொருள் விலை மற்றும் உலோக சந்தைகளிலும் புதிய அழுத்தங்கள் உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். மாற்று வழியாக கருங்கடல் துறைமுகங்களை முழுமையாக பயன்படுத்த ரஷ்யா முயற்சிக்கக்கூடும். இருப்பினும் அங்கு ஏற்கனவே அதிக அளவிலான சரக்குகள் குவிந்து வருவதால் அனைத்து ஏற்றுமதிகளையும் ஒரே நேரத்தில் கையாளும் திறன் குறைவாக இருப்பதாக கூறப்பட்டும் இருக்கின்றது. வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா, நார்தர்ன் பாயிண்ட்.